நாளைக்கு வேறு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகணும். என்ன செய்யணும்? வெத்தலையை பறிச்சிருவோம். பறித்து வச்சாச்சு. இதை நான் பிடுங்கன்னு பார்த்தேன். இது வேணால் கொத்தாக வந்துடுச்சு வெத்தலை. உங்களுக்கு வெத்தலை யாரும் தேவைப்பட்டால் சொல்லுங்கள். பாருங்க எவ்வளோ வெத்தலை இருக்குன்னு நம்ம காட்டில். அது மாதிரி எலுமிச்சம்பழத்தை பாருங்கள், செம்மையாக இருக்கா. அது மாதிரி கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பாருங்கள் இளநீ, செவலனி, அது மாதிரி கொய்யா செடி பாருங்கள். அதாவது நம்ம வீட்டில் வந்து இதே மாதிரி பூக்கண்டு பாருங்கள். இது தோட்டம் கிடையாதுங்க, வீடு தான். அது மாதிரி இங்கே பாருங்கள் மாங்காய் கண்டு பாருங்கள். அது மாதிரி தேக்கு மரம், தென்னை மரம், அங்கே ஒரு கொய்யா மரம் நிறையா வச்சுருக்கோம். நம்ம வீட்டில் வந்து மூலிகை செடிக்கு வந்து பஞ்சமே இல்லை. எக்கச்சக்கமாக முளைச்சிருக்கு. கொய்யா செடியும் நிறையா இருக்கிறது பாருங்க. அது மாதிரி வேம்பு மரம், அது மாதிரி நம்மளுக்கு ஜலதோஷம் சளி பிடிச்சிருந்துச்சின்னா அது இந்த செடி சாப்பிட்டா சரியாயிடும். பாருங்க அது மாதிரி பூச்செடி, கனகாம்பரம். ஆமாம். அதுக்கப்புறம் பாருங்கள் துளசி, அதுக்கப்புறம் பாருங்கள் மல்லிகைப்பூ. பாருங்கள் துளசிலாம் இப்போ தான் பூ பூக்குது. இதெல்லாம் இது என்னன்னு பாருங்கள். இது வந்து மாதுளம்பழம் பாருங்கள். லெமன் இப்போ தான் அங்கெல்லாம் கொஞ்சம் பழம் இருக்குது பாருங்கள். கருவேப்பிலை பாருங்கள், கருவேப்பிலை தான் இதுதான் நல்ல மரமாக நிற்கிது. அது மாதிரி இன்னும் இருக்குது, இன்னும் மூலிகை செடி இங்கே பாருங்கள். அது மாதிரி கீரை வேணால் அது மாதிரி பிடிங்கிடலாம். இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க. இது வந்து ஒரு விதமான மருத்துவத்துக்கு தான். இது என்னன்னு தெரியுதுங்களா? அந்த பாதாம் மரம்னு சொல்லுவாங்க. அந்த அதோடைய பேர் தெரியல. அது மாதிரி நம்ம வீட்டுக்கிட்ட இல்லாத செடியே இல்லைங்க, ஏகப்பட்ட. இன்னும் காட்டுறேன் வாங்க. இங்கே பாருங்கள், இது என்னன்னு கேட்குறீங்களா? இது வந்து பாவக்காய், நம்ம குட்டி பாவக்காய் இருக்குல்ல, அந்த இது. வாங்க அடுத்து பார்ப்போம். இது என்ன பாருங்கள், இது மாதிரி இச்சி மரம் பார்த்துருப்பீங்க. இதுவும் வந்து மரத்துக்கு குணத்துக்கு தான். அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து நம்ம பனை மரம் இருக்கு இல்லையா, பனங்கிழங்குன்றோம்ல, அந்த பனை மரம் இப்போ தான் முளைச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு கருப்பு கலர் பழம் பூக்கும். அது வந்து நசுக்கணும்னா சாப்பிடவும் செய்யலாம். அதாவது இனிப்பாக இருக்கும், கருப்பு கலரில் இருக்கும். அதை நசுக்கணும்னா ப்ளூ கலரில் கை பூரா நல்லா ஒட்டும், கலராக ஒட்டும். லிப்ஸ்டிக்கு அந்த மாதிரி போடலாம், அந்த மாதிரி வரும். இது என்ன செடின்னு பாருங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லவா மரம் இருக்குல்ல, அதே தான், லவா குட்டி. இது என்னன்னு பாருங்கள், மருதாணி செடி. இது வந்து மருதாணி எப்படி இருக்கும் பாருங்கள். இன்னும் காட்டுறேன் வாங்க, இன்னும் எவ்வளோ மூலிகை வச்சுருக்கோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து செம்பருத்தி. இது என்னன்னு பாருங்கள், இது வந்து தூதுவளை இருக்கு இல்லையா, தூதுவளை. அது வந்து இதுவும் மருத்துவ குணம்தான், தூதுவளை செடி. இது வந்து
இதை பாருங்கள், இது வந்து மஞ்சனத்தி இலை. ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒரு மாதிரி பேர் சொல்லுவாங்க. எங்கள் ஏரியாவில் இது வந்து மஞ்சனத்தி செடின்னு சொல்லுவோம். அந்த கருப்பு கலர் பழம் மாதிரி பூக்கும் இல்லையா, காய்க்கும். அது நல்லா இருக்கும், நல்லா சாப்பிடவும் செய்யலாம். இது வந்து நம்மளுக்கு இதுலேயும் மருத்துவ குணம் நிறையா இருக்குது. நாங்கள் மேக்ஸிமம் இந்த செடியை வந்து யாராச்சும் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா ரத்தக்கட்டுக்கு வந்து இதை வந்து ஒத்தனை வைப்போம், சரியாயிடும். அது மாதிரி இது என்னன்னு பாருங்கள். இது என்னென்னா, நீங்களாம் போய் கடையில் கோவக்காய் வந்து காசு கொடுத்தானே வாங்குவீங்க. நாங்கள் வந்து எங்கள் வீட்டிலேயே பிடிங்கிடுவோம் பாருங்கள். அது பாட்டுக்கு செடி மாதிரி மேலே போயிட்டுருக்கு மரத்தில். பழமும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். கோவக்காய் அப்படின்னு சொல்லுவீங்கள்ல, அது. இது என்னன்னு பார்த்தீங்களா, இது நல்லா காய் பிடிச்சி கிடக்கு. பக்கத்தில் போய் காட்டுறேன் வாங்க. இது என்னென்னு பாருங்கள். யாருக்கு தெரியுமா இது என்னண்டு? இங்கே பாருங்கள். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுண்டைக்காய் தாங்க. கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கு. இங்கே பாருங்கள். சுண்டைக்காய் வந்து ரொம்ப இதுவும் மருத்துவ குணம் வாய்ந்தது தான். நம்ம வீட்டை சுற்றி பூராமே மருத்துவ குணம் வாய்ந்த செடி தாங்க ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பூராமே கடையில் வாங்குவீங்க. நாங்கள் மேக்ஸிமம் இங்கே பாருங்கள், வீட்டை சுற்றி பூரா அதே தோட்டம் மாதிரி தான் வச்சுருக்கோம். ஆனால் தோட்டம் கிடையாது, வீடு தான். அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. எல்லோரும் வந்து ஆஸ்பத்திரிக்கு ஓடுறீங்க. நாங்கள் வந்து இதே மாதிரி நம்ம எப்படி சொல்கிறது, கௌரவம் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நாங்களாம் பார்க்க மாட்டோம். கௌரவம் பார்க்காம வீட்டில் ஏதாவது ஒன்று வளர்த்து, அதுக்கு நம்ம வந்து சிட்டியில் இருக்கக்கூடாது, வில்லேஜில் இருந்தால் தான் இது மாதிரி இருக்கும். சிட்டிலேயும் வளர்க்கலாம், அதுவும் வளர்க்குறவங்க நிறையா இருக்காங்க. அவங்களுக்கு டைமிங் கிடைக்காது, வேலைன்னு ஓடுவாங்க. மற்றபடி இதுவும் நம்ம வீட்டுக்கு தோட்டத்தில் வச்சு வளர்த்தாலே போதும். இந்த அங்கே பாருங்கள், சப்போட்டா மரம் தான் இருக்குது பாருங்கள். சப்போட்டா இல்லை, சீத்தாப்பழம் எப்படி காயாக இருக்குது, கேமராவில் தெரில. அது சீத்தாப்பழம் அப்படின்னு சொல்லுவோம்ல, சீத்தா மரம் இப்படி பழமாக தொங்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, அங்கிட்டு பாருங்கள் முருங்கை மரம். முருங்கை வந்தால் தொங்குது பார்த்தீங்களா, முருங்கைக்காய் நிறையா. அது மாதிரி ஏகப்பட்ட பூரா மூலிகை தாங்க நாங்கள் இருக்க ஏரியா பூரா. அதனால் இது என்ன ஏரியானா, மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்றோம்ல, கோட்டைப்பட்டி, மேற்கு தொடர்ச்சி மலை, ஸ்ரீவில்லிபுத்தூருங்க. இங்கேருந்து எடுத்துக்கோங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர், அப்படியே மதுரை வரைக்கும் இங்கே நல்லா தாங்க இருக்கும். வாங்க, உங்கள் வீட்டில் இதே மாதிரி இப்போ இதாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவை இருந்தால் கூட சொல்லுங்கள், நான் இது கூட அனுப்பி விட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து அவைலபிளாக இருக்க வந்து பூராமே டெலிவரிக்கு மட்டும்தாங்க காசு. ப்ராடக்ட்டு பூரா நம்மகிட்ட ஃப்ரீ தாங்க. ஆமாங்க. ஏன்னா இது பூராமே வேஸ்ட்டாக தாங்க போகுது. அது மாதிரி கொய்யா செடிலாம் நிறையா இருக்குது. குட்டி குட்டி கொய்யாப்பழம் நல்லா காய்க்குது. செடியெலாம் நம்மகிட்ட எல்லாமே வந்து நிறையா இருக்கனால நான் ஃப்ரீயாக தான் கொடுக்கலான்னு இருக்கேன். டெலிவரிக்கு மட்டும் நீங்கள் காசு போட்டால் போதும், ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணிடலாம். கொரியர் போட்டுருவேன். நீங்கள் கூட இல்லை, கொரியருக்கு நீங்கள் கூட கொடுத்து கூட வாங்கிக்கோங்க. நம்மகிட்ட வந்து பொருள் எல்லாமே இலவசம்தான். ஏன்னா நாங்கள் வந்து விவசாயத்தை வந்து நேசிப்போம். அதனால் மற்றவர்களுக்கு உதவி அவங்க கொஞ்சம் பயனடையட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் சாப்பாடு பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.